ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது சபரி நேற்றுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன். இவர் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப எல்லை மீறி போயிட்டே இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் சேதுபதி இதுக்காகவே வந்துட்டு அடுத்த வாரம் கண்டிப்பாக இவரை தூக்கி கிச்சன் டீமில் இவரே போடணும். அதாவது கிச்சன் டீமில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நஷ்டங்கள் இருக்குது, இவர் ஈஸியாக வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து கலாய்க்கிற விஷயங்களும், இப்போ வந்துட்டு சாண்ட்ரா திவ்யா கூட உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுகிறாருன்றீங்க. அந்த கிச்சன் டீமில் இத்தனை பேருக்கு வந்துட்டு அவங்க சமைக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 2 பேர் இத்தனை பேருக்கு சமைக்கிற வேலை இருக்குது. அதை கமருதி எவ்வளோ அழகாக வந்து இதுக்கு புரியும்படி வந்துட்டு காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இந்த டீம் பெஸ்ட்டாக அந்த டீம் பெஸ்ட்டான்னு சொல்லும்போது அவங்களுடைய சுச்சுவேஷன் நம்ம வந்து பண்ணணும். அவங்களுக்கு இத்தனைக்கும் வந்துட்டு இந்த கிச்சன் விஷயங்களே தெரியாது, சமைக்கவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது நம்ம அவங்களோட சூழ்நிலையில் நின்று பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அப்போ கூட புத்தியோடு தான் கேட்டிங்கன்னா சபரிக்கு வராது. விக்ரம் கூட கம்முன்னு இருக்கார். ஏன்னா அவர் சொல்கிறார், விஜய் பார்வதி வந்து இது வரைக்கும் கிச்சன் பக்கமே போகல, அதாவது கிச்சன் டீம்லேயும் இருந்தாங்க, அப்பயும் வந்துட்டு சைடு இது தான் பண்ணாங்களே தவிர ஃபுல்லாக சமைக்கலை இது வரைக்கும். சபரி சொல்கிறார், இல்லை அது பிறந்ததுலேருந்தே சமைக்கலைன்னு. இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் இன்றைக்கி அமித் சொல்லி ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி அழகாக அங்கே வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும், பாராட்ட முடியலனால மூடிட்டு சாப்பிடணும், வாயை மூடிட்டு சாப்பிடணும். ஆனால் அதை என்ன பண்ணுறாரு அவர், நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டிஷ் செய்கிறாங்க, எடுத்து வந்து இதுக்கு பேர் டிஷ்ஷா, சரி சரி நீங்கள் செய்வீங்களா, வாய்க்கிலேயே பேசுகிறீங்களே, உங்களால் செய்ய முடியுமா? ஒரு விஷயம் ஏதாவது ஒரு டீ போட தெரியுமா? சீரக தண்ணியை கூட வந்து கெஞ்சி தான் கேட்குற நிலைமையாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து முதல்ல வந்து மற்றவங்களை வந்து கலாய்க்கலாமா? எவ்வளோ மனசாட்சியெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து திவ்யாக்கெலாம் வந்துட்டு விஜய் பார்வதி பற்றி பேசலைன்னா அவங்களை குறை சொல்லலாம், தூக்கமே வராது. எங்கேயாவது ஏதாவது பேசினா கூட அப்படி தான் அவள் பண்ணுறாள், அங்கே ஒரு பிட்டை போட்டு போயிடுவாங்க. இதில் வேறு வந்துட்டு திவ்யா வேறு பாராட்டுறாங்க. இப்போது பாராட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க திவ்யா, அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு பாராட்டுகள் கொடுக்கணும். அவங்க என்ன சம்பவங்கள் பண்ணுறாங்க, ஃபுல்லாக வன்மத்தை கொட்டுறது. அதேமாதிரி சுபிக்ஷா வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு காலையில் வந்துட்டு தலை வலிச்சுது, அதனால தான் வந்து அழுதேன், அதனால தான் தலை வலிச்சுதுன்னு. இப்போ புரியுதா? அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நானும் அழுதேன், அதனால தான் எனக்கு தலை வலிச்சுது, நான் ஏன் வந்துட்டு நைட்டு டீ கட்டேன், இப்போ புரியுதா? அங்கே வருது. விஜய் சேதுபதி வந்துட்டு கேப்டன்ஷிப் பற்றி சொல்லுங்கள், எஃப்ஜியோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சபரியோடது கேட்கும்போது, சார் இதைத்தான் சார் அன்றைக்கே சொன்னேன், கேப்டன்ஷிப்ன்றது எவ்வளோ பெரிய தலைவலின்னு சொல்லட்டுமா அப்படின்னு வந்து நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க, உட்காருங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துலேயும் இவங்களை வந்துட்டு அப்படியே உத்தமங்களாக வந்துட்டு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, விஜய் போகிறத புட் டவுன் பண்ணுறது. ஐயோப்பா, இங்கே வந்து அவ்வளோ அரட்டை. அதுவும் வந்துட்டு நாளைக்கு காலையில் வந்துட்டு விஜய் போகிறது என்ன பண்ணுவாங்களாம், வாயில் பருப்புலாம் போட்டு ஸ்டவ்வில் உட்கார வச்சுருவாங்களாம். உட்கார வைக்கணுன்றேன். இவங்க பேசுகிறவங்கள சும்மா வந்து வாயில் வடை சுட்டுட்டு அவங்க சமைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அவங்களே குறை சொல்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அதுவும் சாண்ட்ராலாம் பார்த்திங்கன்னா என்னமோ வந்துட்டு அவங்க தான் வந்து கிச்சனில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி பேசுகிறாங்க. இதுதான் நம்மளுக்கு பிடிக்க மாட்டுது. ஏன்னா உங்களுக்கு முடியல, நீங்கள் வந்து இப்போ அங்கே தான் சாப்பிட்டு ஆகணும். அப்போ சோறு போடுறவங்க வந்து இது மாதிரி முதல் குறை சொல்லாதீங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும் கிச்சனில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அதுவும் அந்த பொண்ணுக்கு தெரியாதுன்ட்டு எல்லாம் பேசி கலாச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் அங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறமா விக்ரம் எல்லாம் உட்காந்ததுக்கப்புறமா திவ்யா சொல்கிறாங்க, ஓ இதான் ஃபஸ்ட் டைம் அவள் சமைக்கிறாளா, கேட்டு அப்போ நம்ம அவளை பாராட்டலாமா? உங்களை யாரும் வந்து சர்டிஃபிகேட்டில் கேட்கல, நீங்கள் அவங்கள பற்றி பேசாமல் இருந்தாவே சந்தோஷன்றது என்னோடய கருத்து. ஸோ ஏன் திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க? ஒருத்தங்களை வந்துட்டு டார்கெட் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுறது எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அவங்கள புட் டவுன் பண்ணுறது, இதை வந்து தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் மோஸ்ட்லி மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக திவ்யா, சபரி தொடர்ச்சியாக வந்து இதை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நேற்றும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து குறை சொல்லி கேமரா முன்னாடி காமிக்கிறாரு, காலையிலையும் சாப்பிடும்போது கேமரா முன்னாடி காமிட்டு அதையும் வந்துட்டு வெறுப்பேற்றுறாரு. எப்படி இந்த மாதிரி செய்யுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களும் வந்து சந்தோஷப்படுவாங்களாம், நல்லா இல்லைனாலும் மூஞ்சை சிரிச்சா மாதிரி சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்களாம். இவருக்கெல்லாம் முதல் செஞ்சு கொடுக்குறதே தப்பு, கஞ்சி தண்ணி ஊற்றி விடணும் இவருக்கெல்லாம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒருத்தங்க ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு அமித்களை கேட்டு செஞ்சு இப்போ ஒரு பக்தியோட அதாவது ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒன்று பண்ணுறாங்க. அதை வந்து திரும்ப இந்த மாதிரி வந்துட்டு சிரித்து கூத்தடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.